360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்குன்னு ஜாதகம் இருக்கும், உங்களுக்குன்னு தசாபுக்தி இருக்கும். அந்த பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இவங்க எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் சஞ்சரிக்கிறாங்க, அதனால் நன்மையா தீமையா அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு இந்த ராசிநாதன் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் முதல்ல 8ஆம் இடத்துல இருக்கார். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக ஏப்ரல் 13 வரைக்குமே அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமார். அவர் எப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றார் அப்படின்னா தமிழ் வருஷம் சித்திரை 1ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். அப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்போ அதிர்ஷ்டம் ஏற்படுதுன்னா தெய்வ அனுகூலம் எப்பொழுது இருக்கோ அப்பொழுது தான் அதிர்ஷ்டம் வரும். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு அல்லது வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான சூழ்நிலைகள் இந்த தமிழ் 1ஆம் தேதியிலிருந்து குறிப்பாக ஏப்ரல் 13 அல்லது 14 இருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம். உங்கள் ராசிநாதன் அப்போ தான் நல்ல இடத்துக்கு வர்றார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு தமிழ் மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 14க்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய உயர்கல்வி பிரமாதமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹையர் ஸ்டடியில் ஹையர் எஜுகேஷனில் இது வரைக்கும் பிரேக் இருந்தவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க, பாஸ் பண்ணுவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஒருவேளை லாங் ஜேர்னி போகலன்னா கூட அது சம்மந்தப்பட்ட பேச்சுகள் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் இது அத்தனையும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் ஏப்ரல் 14க்கு அப்புறம் நான் கம்பெனி மாறணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் மூவ் ஆகுங்க. கம்பெனி மாறுறது மட்டும் இல்லை, வேறு கம்பெனிக்கு நான் பேப்பர் போடணும், வேறு கம்பெனிக்கு நான் முயற்சி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஏப்ரல் 14க்கு அப்புறம் பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏப்ரல் 14க்கு அப்புறம் யாரெல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க, விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக ஃபியூச்சரில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோடு நான் அப்பாவுடைய அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், அப்பாவோட ஏதாவது பொருளாதார உதவி பண்ணுவாரன்னு காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஏப்ரல் 14க்கு அப்புறம் அப்பாவால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். எப்போயெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் வருதோ அப்போல்லாம் அப்பா உங்களுக்கு வந்துடுவார். அவரால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அப்பா இருந்தார். ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நார்மலாகவே இருக்குது. அதிகமாக வருமானம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத செலவினங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், காசு செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இது இந்த மாதத்தில் இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், மணி ரொட்டேஷன் நல்லா இருந்தால் கூட தேவையற்ற செலவினங்களும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. சரி, இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. முயற்சிகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் நிறைய தடைகள். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பை கவனமாக எடுத்து வைங்க. இது ரொம்ப முக்கியம். யாரையுமே நம்பாமையும் இருக்க முடியாது, நம்பியும் இருக்க முடியாது. ஆக இந்த மாதம் நமக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. எல்லார் மேலேயும் ஒரு கண்ணோடு இருங்க. நீங்கள் யாரை நம்பி பிரதானமாக இருக்கீங்களோ அவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் துரோகம் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களால் நமக்கு ஷாக் ஆகிறதுக்கான விஷயங்கள் நடைமுறையில் நடக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான உறவுகளையும் பலப்படுத்துங்க. உறவுகள் முக்கியம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நம்முடைய அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது.
ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது, பட் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் கல்வி தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறவங்க இந்த மாதமும் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பணம் அல்லது பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கத்தில் சின்ன சின்ன தடைகள். ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலையுமே தடைகள். இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ நம்மளுடைய சர்வீஸில் நம்ம லீவை போட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நல்ல ப்ரொஃபஷனல் கேரியரை மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நம்ம பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், சுமாராக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது நீங்கள் இதில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது, லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் சுமாராக இருக்குது. எதிரிகளால் பிரச்சனைகள், எதிரிகளை வெற்றி கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. தொண்டர்களால் நமக்கு மன வருத்தங்கள் எதுவும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இந்த மாதம் இல்லை. விளையாட்டுத்துறை மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியுமே அப்படி தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, கம்பெனி மாறணும், வேறு வேலை கம்பெனிக்கு மாறணும், வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி வெயிட் பண்ணிங்கன்னா பொறுமையாக இருங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆகாமல் ரிசல்ட் வராமல் டிலே ஆகிட்டு இருந்தாலும் அமைதியாக இந்த மாதம் இருங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்கலாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நம்ம எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், சமயத்தில் எல்லாமே சுமாராக இருக்க வேண்டிய காலம், எல்லாம் எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கோச்சாரத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இந்த மாதத்தில் இருங்க. இந்த மாதம் அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், கோயிலுக்கு போகிறத மறந்துடாமல் பண்ணுங்கள். அல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பிரதானமாக பண்ணிட்டு வாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் முயற்சிகள் சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால வாழ்க்கையில் எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது, அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரெக்கக்னைஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள், எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.